என்ன சேவ் பண்ணாம சேவ் பண்ண என்ன? ஏன்னா உன்னை பத்தி நிறைய பேர் நீ எட்ட போயிடு ப்ளீஸ். உன்கிட்டயே வரலையே, நான் எதுக்கு எட்ட போடுவேன்? பவித்ரா நீதான். ஸோ அதில் வந்து ஆப்ஷனே இல்லை. ஹலோ, எல்லாத்துக்கும் வந்து கெஞ்சணும். இவனுக்குள் ஒரு குழந்தை இருக்கு. இவருக்குள் ஒரு குழந்தை இருக்கு. நான் வந்து ரஞ்சித், அதாவது அவர் நல்லா பண்றாரு. அதுக்கு ஏன் அதுலங்கிறத அருணுக்கே சொல்லிக்கிறியா? நான் வந்து அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்த ஆனந்தி அக்காவையும் சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேர். இந்த பேர் கியூட்னு ஜாக்லினையும் ரயானையும் சொல்றேன். அக்கா தம்பின்ற ஒரு பேர் நினைச்சிட்டு அது இங்க நல்லா இல்ல பாக்க. ஆர்வ கோளாறு. நான் வந்து ஸோ அதில் ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஆனால் அது ஏன்னா உங்க 3 பேரோட மைண்ட் சாட்சி அந்த லெட்டர்ல வந்து சொல்லணுமோ அதை தான் சொல்லுவா. ஒரு விஷயம் இருக்கு, அவ யார் யார்கிட்ட என்ன பேசுறான்றது விஷயம் இருக்கா, அவ கேம் பிளேவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சொல்ல முடியாது அப்படின்றதும் இருக்கு. ஆச்சுன்னா கூட சில எங்கன்றது எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ண தெரியாது. அருணுக்கு என் மேல் இவ்வளவு அப்படி மாட்டிக்கிட்டே அப்புறம் வெளிப்படையா சொல்றோம் இல்லையா? கூட பாரு, டக்குனு பாருங்க. அது நீ சவுண்ட் ஏதாவது ஒன்று சொன்னா சவுண்டு கூட அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு எல்லாம் நோட்டீஸ் பண்ணி சவுண்டு பற்றி எதாவது பேசும்போது ஜாக் மூஞ்சி இதாகிடும். சும்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இன்டெரக்டா ஒரு மாதிரி பால போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சைடு ஒன்றா தூக்கி என்கிட்ட கொடுங்க நைட்டு. நான் எப்படி பார்க்குறாங்க தோணுச்சு சரியா தப்பான்னு தெரியல. சவுண்ட் அப்படின்னு மாலை 6:55 இருக்கிறார். பொம்மைய பாஸ்கெட்ல போட்டுடுங்க. மாத்தின ஞாபகம் இருக்கா? ஒரே அவ வேற யாரதோ வச்சிருக்கா, அவ சாட்சி வச்சிருக்கா. அன்ஷி நீங்க வச்சீங்க, பவித்ரா தான் நீங்க வச்சீங்க, ஆனந்தி தான் ஸ்லாட்ல பொம்மைய வச்சீங்க. பிக் பாஸ் நான் ரஞ்சித்தோட பொம்மையை எடுத்திருக்கீங்க. ஓ சாமி கொடுத்த ரியாக்ஷன் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிக் பாஸ் தேங்க்ஸ் பிக் பாஸ், ரொம்ப சந்தோஷம். வெளியேற்றப்பட்டிருக்கிறார். முத்துக்குமரன் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஆனந்தி சாச்சு செட் வேலைகளை பார்க்கலாம். வைக்க முடியும் தலனி ஆல்ரெடி வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. எதுவுமே தேவையும் படாது, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மசாலா சூப்பரா இருக்கு. என் நண்பன் வந்து மசாலா 52ஆம் நாள் நள்ளிரவு 2:05. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் விஷால் மற்றும் தர்ஷிகாவின் நட்பால் முகம் சுழிக்கும் பவித்ரா, பரிமாறிக்கொண்ட ஹவுஸ்மேட்ஸ், விதிகள் மாற்றப்பட்ட நீயும் பொம்மை, ஜாக்லினின் பொம்மையை பறிக்க நடந்த போட்டியில் ரயனுக்கும் விஷாலுக்கும் முத்துக்குமரன் விறுவிறுப்பாக போகும் இந்த டாஸ்க் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மரம் தான் கோயிலுக்குள்ளே இருக்குது. இழந்த மரம் 3000 வருஷம் பழமையானதாம்மா. இழந்த மரம் இந்த பக்கம் திருப்பி பாருங்க. கோயிலோட ஒரு சைடு, இது ஒரு சைடு.